தம்பி எடிட்டர் இறக்குப்பா இன்ட்ரோவா. ஆரம்பிக்கலாம். வழக்கமா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கவங்க தான் இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பேச்சு இருக்கு. நீங்க இன்ஜினியரிங் படிச்சவர் தானா? இன்ஜினியரிங்ல படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் வந்து இப்போ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஹலோ. நான்டா. ஓ ஹாய், நான் தான். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. I don't love you. I also don't love you. நான் இன்னொருத்தனை காதலிக்கிறேன். நான் கூட தான் இன்னொருத்தைய காதலிக்கிறேன். What? அது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? நீ ஏன் சொல்லல? Okay, that's it. இனிமே நீ யாரோ நான் யாரோ. ஓகே, நீ யாரோ நான் யாரோ. Goodbye. இது யாரோட போன்? பிரச்சனை எல்லாம் வேணாமே விட்டுருங்களேன். அதுதான் உங்க பிரச்சனை. எதுக்கு சார் பிரச்சனை? வேணாம் விட்டுருங்க சார். வேணாம்னு சொல்லிட்டு போறவன் தான் சாக்லேட் பாய். வா பிரச்சனை பண்ணலாம்னு சொல்றவன் தான் ரக்கெட் பாய். பிரச்சனை பண்ணலாம்னு சொல்றவன் தான் ரக்கெட் பாய். சரி அப்ப வா பிரச்சனை பண்ணலாம். அண்ணாமலை வந்து உங்களை பார்த்து சொல்லியிருக்காரு, செந்தமிழ் சீமா வந்து எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. அவர் வந்து பெரிய ஞானியா என்ன, எந்த அரசியல் தலைவர் தெரியலன்னு சொன்னாதான் அவர் பெரிய அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியல. களவாணி ஒன்றில் ஓவியா விமல், இந்த படத்தில் ஓவியா விமல், அது ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஓவியா வந்து பெண், நான் ஆண். This is some atmosphere. It really is. It's just that it's a preference of the team. Nothing to do with. அவன் கொரோனா வந்து செத்துட்டு இருக்கான். இந்த சைனாக்காரன் நாய் ரோட்ல உட்காந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருக்க. டேய் நாய, வீட்டுக்குள்ள போய் ஆடுறா. மூஞ்ச பாரு, நல்லா பெண்கின் முட்டை மாதிரி. எனக்கு தமிழ் தெரியும், தெரியாது நினைச்சுக்கிறியா? திட்டிடுவேன். நாங்க வந்து ஒரு 10 தடவை ரிஹர்சல் பாக்குறோம்னா அவர் வந்து எவ்வளவு பெரிய பிட்டா இருந்தாலும் ஆடி காட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்தோம். ஸோ அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அது எஃப்எம்ல வேலைக்கு வந்துச்சு. அவள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு. சரி நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணி விட்டுருவோம். பண்ணி விட்டீங்களா? அந்த பையன் What is database? Uncle? Explain database. Database is a subject matter of solicitation. Please remember document also known is a database. We keep saying this again and again. It also very different from how the fans begin compared to how the way. Yes, we can the anticipation, we can sign up the fans, but as soon as it's 1 2 3, it's professional. You know, a bullet time experience, the different experience, the potential. It's for us, it's just how we win as a team. Yes, it brings pressure, but the emotions is very different. And as I said, you need skills that till the time you start competing game. As soon as you get into it, and this game creates all of us. And we keep saying this again, but that's the truth. That's all. You know, all the previous times from both sides. But as soon as you start playing game, it's a game, and nothing to focus on. My answer also the same. Nothing. என் மனசுல உன் மேல வச்சிருந்த மரியாதை நீ இழந்துட்ட. நீ உங்களோட நடவடிக்கைனால சரியா? அதை எப்போ இனிமேல் நீ என் மனசுல நீ சம்பாதிக்கவே முடியாது. அது சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்? அதான். Hey cutie. Hey. What are you doing later? Want to go to dinner? Sorry, I don't do dinner. You don't do dinner. No, I don't. Why? Because I have a boyfriend. That's too bad. I don't usually ask twice, but that's your car. Yeah, that's my car. Is this entertainment?
Yeah, baby. Yeah. ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க சும்மா போகக்கூடாது, வேஷ்டி கட்டிட்டு போனாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. கரெக்டா தான் இருக்கு. வேஸ்ட் மட்டும் கட்டிருக்கீங்களா? வேட்டி மட்டும் கட்டிருக்கீங்களா? வேஸ்ட் டவுசர் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். டவுசர் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட் சொன்னாங்க. இல்ல டெம்பிள் மஞ்சில் இது வரைக்கும் தம் அடிக்கிற மாதிரியே குடிக்கிற மாதிரியே சீன் வச்சதே கிடையாது. இல்லை வச்சதே கிடையாது. ரெண்டாவது இவனும் குடிக்க மாட்டான், நானும் குடிக்க மாட்டேன். இன்ஜெக்ஷன் நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ. Yes. அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன். Excuse me. He is calling you. சுமார் தான், நீங்க திரும்பிங்க. நாங்க உங்களே பாக்குறோம். I'd like to call my parents right now. Sure. Use my lifeline, call my parents. What are their names? My father. I'll talk to my father. Hi, Dad. Hi. I don't really need your help. I just wanted to let you know that I'm going to win the $1 million. Because the U.S. president appeared on Laughing as Richard Nixon. That's my final answer. இருக்கீங்க அப்புறம் எவ்வளோ நாள் வேலை கிடைக்கலாம்? எல்லா இன்டர்வியூ இந்த மாதிரி சின்சியரா தான் சார் அட்டென்ட் பண்ணுவேன். ஆனா வாய் கொஞ்சம் ஜாஸ்தின்னு செக் பண்ணிடுவாங்க சார். இப்ப எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார்? எனக்கு 3-4 ஆன்சர்ஸ் வரும் சார். அதை சொன்னா வாய் ஜாஸ்தின்றாங்க. நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன், நான் 3 ஆன்சர் 4 ஆன்சர் கொடுப்பேன். அப்படியா? உங்க அப்பா பேருங்க? உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு சொல்லுமா. கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும். செத்து போகணும். ஃபரீதாவா உங்க செகண்ட் வைஃப் பேரு? ஃபர்ஸ்ட் வைஃப் பேர் ஃபரீதா. செகண்ட் வைஃப் ரேவதி. ஃபர்ஸ்ட் வைஃப் ஃபாத்திமா. ஃபாத்திமா வந்து அவங்க டிலேட் ஆயிட்டாங்க. ஃபாத்திமா அவங்க டிலேட் ஃபரீதா. ஃபாத்திமா வந்து டிலேட் ஆயிட்டாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.